பூர்வ ஜென்ம கர்ம தோஷ நிவர்த்தி ஸ்தலம் திருவெண்காடு. இந்த தோஷமானது ஐந்தாம் இடத்து அதிபதியின் நிலையை கொண்டு ஏற்படுவதாகும். 5ஆம் இடத்தில் சனி, ராகு, கேது சேர்க்கை, 5 குடையோர் மறைவு, நீச்சம் போன்ற நிலைகளால் அறிந்து கொள்ளலாம். புத்திர பாக்கிய தாமதம், பூர்வீக சொத்தில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், மனநிலை பாதிப்பு, திருமண தடை, அவமானம் போன்றவை ஏற்படும். முன்னோர்கள் சாபம், சர்ப்பசாபம், கோசாபம் போன்ற சாபங்களாலும் பூர்வ ஜென்ம தோஷம் ஏற்படுகிறது. இந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும், நல்ல சூழ்நிலை நிலவ வேண்டுமெனில் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் தர்ப்பணம், திதி போன்றவை செய்ய வேண்டும். இங்குள்ள 3 தீர்த்தங்களில் நீராடி முறையான பூர்வ ஜென்ம கர்மதோஷ சாந்தி, பித்ரு தோஷ சாந்தி, பித்ரு தர்ப்பணம் போன்றவற்றை அங்குள்ள சந்திர தீர்த்தக்கரையில் ஆலமரத்தடியில் உள்ள ருத்ரபாதத்தில் செய்து கொள்ள பூர்வ ஜென்ம கர்மதோஷம் நீங்கும். இது 21 தலைமுறைக்கு கட்டுப்படும். இத்தலம் செல்பவர்களின் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கி விடுகின்றன என்பது ஐதீகம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த முக்கியமான 3ம் கொண்ட இத்தல இறைவன் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர், அன்னை ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை. நவகிரகங்களில் ஒருவரான புதன் கல்வி, அறிவு, பேச்சாற்றல், இசை, ஜோதிடம், கணிதம், சிற்பக்கலை, மருத்துவம் ஆகியவற்றில் அளிப்பதில் வல்லவர். கல்விக்கு காரகர், வித்யா காரகர். இச்சன்னதியில் புதனை வழிபட்டால் சகல வித்தைகளும் பெறலாம். மேலும் குழந்தை பேறு கிட்டும். கல்வியில் குறைபாடுகளும் நரம்பு தளர்ச்சியால் ஏற்படும் குறைபாடுகளும் நீங்கும். திருவெண்காடு காசிக்கு நிகரான ஸ்தலம். இங்கு எழுந்தருளி இருக்கும் அகோர சிவன் மருத்துவாசுரனை அடக்க சிவனின் அகோர முகத்தினின்றும் தோன்றியவர். இவரை வழிபட கெட்ட ஆவிகள், பூத பிரேத பிசாசு தோஷங்கள், எதிரி தொல்லை, குரு தோஷங்கள், பிரம்மகதி தோஷம், சூரியன், சந்திரன், புதன் திசை பாதிப்புகள் சரியாகும். பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்று, விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விளங்கு தலை ஓட்டில்.